அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வது போல எல்லா வீடுகளிலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. பெரியவர்கள் சொல்லுவாங்க, நம்ம தாங்க பொறுத்துட்டு போகணும், பொறுமையாக போகணும், அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சொல்வார்கள். பெரியவர்கள் எந்த அடிப்படையில் சொல்வார்கள் இல்லையோ, இறைவன் சொல்லுகிறான் சூரத்து ராயது 23-24 வசனத்தில், பொறுமையாக போன என்ன கூலி என்றால் ஜன்னாத்து அதன் என்ற சொர்க்கம். எதுஹுலூனஹ, அந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். யார் நுழைவா? ஒமன் சலஹ மின் ஆபாயிஹும் வ அஸ்வாஜிஹும் வ துர்ரியாத்திஹிம், எவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுடனும் தன்னுடைய மனைவி மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த சீதேவிகள் அதன் என்ற சொர்க்கத்தில் நுழைவார்கள். அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல மலக்குமார்கள் இவ்வாறு வரவேற்பார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய அருள் உண்டாவதாக. எதன் காரணமாக? பிமா சபர்த்தும், உலகத்தில் பிரச்சனை சமயத்தில் பொறுமையாக கையாண்டு அந்த குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டீர்கள் அல்லவா, அதன் காரணமாக உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாவதாக. இப்போ நேம ஒக்குபத்தார், வீடுகளில் மிக சிறந்த ஒரு வீட்டுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் என்று மலக்குமார்களின் மூலமாக இறைவன் நன்மாராயம் கூறுகிறான் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான்.